சப்தமாதாக்களுடைய வழிபாடு அவ்வளவு முக்கியமானது. சப்தன்றது 7ன்றதுல மட்டும் ஒருவர், ஆனால் மாதா வேற கன்யா வேற. பூஜை செய்யும் பொழுது கன்யகா பூஜை பண்ணுறோம் பாருங்களேன், அதுவே 2 வயதில் இருந்து 10 வயதுக்குள் இருக்கணுங்க. பிராமி, மாஹேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. நீங்க பொதுவாக பெண்பால் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக தான் முடியும், ஆ முடியும், ஈன்னு முடியும். சுந்தரேஸ்வரர் பார்த்து வெளில வரீங்க, அண்ணாமலையர் பார்த்து வெளில வந்தீங்கன்னா எதிர்க்க வந்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னா அவ சப்த மாதாக்களை பார்க்கலாம். சப்தகன்னி பூஜை பண்ணும். சப்தகன்னி பண்ணும்போது 7 செங்கல் வச்சுடுவோம். 7 செங்கல் வச்சுட்டு 7 செங்கல்ல இந்த பூஜை பண்ணும். பாதுகாக்கிறது கஷ்டம். செங்கல்னா வச்சுட்டோம்னா அது உழுந்துட்டா தேவத்தை கோச்சிக்கும். பாக்கில் பண்ணிக்கலாம். மஞ்சள், எலுமிச்சை பழம், ஏதாவது ஒரு குறியது, ஒரு லட்சியம் தேவை. முக்கியமாக அது குழந்தைங்களை நினச்சி சொல்லும்போது, இப்போ நானே என் குழந்தைய நினச்சி சொல்லும்போது அந்த ஆற்றல் அவருக்கு போயிடுது. பணம் நம்ம தான் டெபாசிட் பண்ணுறோம், குழந்தை பேரில் டெபாசிட் பண்ணால் அவ பேரில் வர போகுது. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி பலராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஓராண்டுகளை கடந்து நம்ம ஒரு 6-7 எபிசோடு வந்துட்டோம் நம்ம. ஆனாலும் கூட இதில் இருக்கக்கூடிய ஆர்வம், தொடர்ந்து நீங்கள் தரக்கூடிய அந்த பாராட்டு, அதெல்லாம் தான் இது இன்னும் நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கணும், நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எங்களுக்கு தருது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த எபிசோட் அமையணும்னு நம்ம விரும்புகிறோம். ஐயா வணக்கம். நமஸ்காரங்கள். தொடர்ந்து எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அந்த சப்தஸ்லோகி எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அதை தான் நிறைய நேயர்களும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நம்ம பல நேரங்களில் அதை ஒரு பொருட்படுத்தி அதை ஒரு கேள்வி கன்சல்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, அப்படி கோவில்களுக்கு போகிறோம், செய்கிறோம், வைக்கிறோம், சப்தமாதா அப்படின்னு கேள்விப்படுறோம், சப்த கன்னிகைகள் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். 2 பேருமே ஒருவர் தானா? சப்தமாதா, சப்த கன்னிகர் 2 பேருமே ஒருவர் தானா அப்படின்னு சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வந்தால் கூட நம்ம அதை ஒரு பொருட்படுத்தி அதுக்கு பதில் தேடுறதில்லை. ஆனா நீங்க இருக்கீங்க, அதுக்கான பதிலை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க, சப்த மாதா அப்படிங்கிறதும் சப்த கன்னியர் அப்படிங்கிறதும் ஒருவர் தானா? சப்தன்றது 7ன்றதுல மட்டும் ஒருவர், ஆனா மாதா வேற கன்யா வேற. கன்யகா இல்லைங்க. பொதுவாக நம்ம பூஜை செய்யும் பொழுது கன்யா பூஜை பண்றோம் பாருங்களேன், அதுவே 2 வயதில் இருந்து 10 வயதுக்குள் இருக்கணுங்க ஐயா. 10 வயதுக்கு மேலே போகக்கூடாது. 2 வயது குழந்தை ஆரம்பிக்கலாம் கன்யகா, மேக்சிமம் 10 வயசு, அதுக்குள்ளே தான் கன்யகா பூஜை. அப்போ மாதான்னா அவளுக்கு தாய்மை உடையவள்னு அர்த்தம். அதுலேயே நீங்கள் அர்த்தம் சொல்கிறேன். சப்த மாதா, சப்த கன்யகா. சப்த கன்யா 7 கன்னியர், 7 தாய்மார்கள். தாய்மார்கள் கன்னியர்னாலே வேறுபாடு தானே. அப்போ இருவரும் வேறு வேறு தான். இது பொதுவாக என்ன நினச்சின்னு இருக்கா, சப்த மாதா சப்த கன்யா ஒருவர்னு பொதுவாக எல்லாத்தையும் நான் நிறைய இடங்களில் பார்ப்பேன். பட் சப்த கன்னியர்னு அகத்தியர் கூட குறிப்பிடுறார், சப்த கன்னியரை பற்றி குறிப்பிடுறார். என்னென்னா, காளியை வழிபாடு செய்யும் பொழுது காளி என்ன செய்வாளாம், அந்த சப்த கன்னியர் மூலியமாக அவளுடைய காரியங்களை செய்து கொடுப்பாளாம். கன்னியானா அவள் யங், அவளுக்கு சக்தி, தரணம், அவளுக்கு ஒரு தாங்கிக்கூடிய சக்தி இருக்கும். அவர்கள் மூலமாக அந்த காரியங்களை சாதிப்பாள்னு அகத்தியர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார் அவருடைய இதில். சப்த கன்னியர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த சப்த கன்னியருடைய பெயர்களும் நான் சொல்கிறேங்க ஐயா, நான் பெயர்கள் சொல்கிறேன். சப்த மாதாவுடைய பெயர் நமக்கு தெரியும். சப்த மாதான்றது பிராமின்னு, முதல்ல பிராமின்றது பிரம்மாவுடைய சக்தி. பிரம்மா எப்படி இருப்பாளோ, கமண்டலம், அக்ஷமாலை, அதே மாதிரி பிராமி. மாஹேஸ்வரி, மகேஷனுடைய சக்தி. கௌமாரி, முருகப்பெருமான், குமரனுடைய சக்தி. அதாவது என்ன, அந்த சுவாமி ஆண்பால் எப்படி இருப்பாளோ அவருடைய சக்தி. 4வது வைஷ்ணவி, பிராமி, மாஹேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, விஷ்ணுவுடைய சக்தி, சங்கு சக்கரம் அப்படியே இருப்பாள். வாராகி, வராகருடைய சக்தி, வாராகி. அதே மாதிரி இந்திராணி, இந்திரனுடைய சக்தி. சாமுண்டான்றது அந்த சண்டிகா, அந்த காளியினுடைய அம்சம். இவா 7 பேர் தான் சப்த மாதாக்கள். பிராமி, மாஹேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. பொதுவாக பெண்பால் சொல்லும் போதுங்க ஐயா தீர்க்கமாக சொல்கிறாங்க ஐயா. தனியாக சொல்லும்பொழுது
பிராமி 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 மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா. நீங்க பொதுவா பெண்பால் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கமா தான் முடியும். ஆ முடியும், ஈன்னு முடியும். நீங்க எந்த பெண்பால் சொற்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்னு முடியும், ஈன்னு முடியும். அதனால தீர்க்கமாக தான் சொல்லணும் தனியாக சொல்லும் பொழுது. ஸோ பிராமி மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா. நம்ம சப்தசித்தி பார்க்கும்போதே பார்த்தோம். சப்த சத்தின்னு 7 சக்திகளை பற்றி சொல்றதுன்னு ஒன்னொன்றுத்துக்கு ஒரு சக்தி. இவாள்லாம் சேர்ந்து தான் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணான். 7 சக்திகளும் சேர்ந்து அப்புறம் சண்டியா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இவா தான் 7 மாதாக்கள். எல்லா சிவாலயங்களையும் பொதுவாக கிராமத்தில் அந்த எல்லையிலையும் இருக்கக்கூடிய சக்திகள் தனியாகவும் இருப்பா. இவாள்லாம் சாமுண்டா தனியா இருப்பா, வாராகி தனியா இருப்பா, வைஷ்ணவி தனியாவும் இருப்பா. இது தனித்தனியாகவும் அவள் ஆட்சி செய்ய முடியும். அதே சமயத்தில் சேர்ந்து இருப்பா. நீங்கள் அண்ணாமலையார் கோயில் வச்சுக்கோங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வச்சுக்கோங்க. சுந்தரேஸ்வரர் பார்த்து வெளில வரீங்க, அண்ணாமலையார் பார்த்து வெளில வந்தீங்கன்னா எதிர்க்க வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் சப்த மாதாக்களை பார்க்கலாம். கண்டிப்பாக வடக்கு நோக்கி இருப்பா, அவள் தெற்கில் இருப்பா, வடக்கு நோக்கி இருப்பா. சப்த மாதாக்களுடைய வழிபாடு அவ்வளவு முக்கியமானது. இந்த உடம்புல பலவிதமான மாறுதலை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த சப்த மாதாக்களுக்கு. அந்த ஒரு பக்கம் கணேசர் இருப்பார், ஒரு பக்கம் வீரபத்ரர் இருப்பார். இதுதான் அமைப்பு. நீங்கள் எந்த பெரிய பெரிய சிவாலயங்களில் சப்த மாதாக்கள் இல்லாமல் இருக்க மாட்டோம். இது இருக்கும். அதே மாதிரி தனியாகவும் ஆலயங்கள் இருக்குது, தனியாகவும் கோயில்கள் இருக்குது. சப்த மாதா வழிபாடு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 7 மாதாக்கள். சப்த கன்னியர்னு சொன்னோம் பாருங்க ஐயா. சப்த கன்னியர்னு சொல்கிறேன். 7 கன்னியர். அப்போ நம்ம பார்த்தோம் மாதா வேற கன்யா வேற. கன்யான்றது 2 வயதிலிருந்து 10 வயதுக்குள்ள தான் கன்யான்னு பேர். 7 கன்யாவுடைய பேர். முதல் கன்யா பட்டாரகி கன்யா. பட்டாரகினா ராஜான்னு பேர். பட்டர்னு பார்த்தோம் மதுரையை பற்றி பேசும்போது. பட்டாரகி கன்யா முதல் கன்யா. அவளுக்கு ராஜகன்யான்னு பேருங்க ஐயா. முதல் கன்யா பேருன்னா பட்டாரகி கன்யா அல்லது ராஜகன்யா. இரண்டாவது கன்யா பேர் தேவகன்யான்னு பேர். தேவகன்யா அல்லது சுரகன்யா. சுரர்கள்னாலும் தேவர்கள், அதாவது அதே டேர்ம்ஸ். நான் ஏன் 2 டேர்மும் கொடுத்தேன்னா, ஏன்னா வேற பேர்ல இருந்தா இது இல்லையான்னு அவளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. தேவகன்யான்னு பேர். இரண்டாவது கன்யா பேர் தேவகன்யா அல்லது சுரகன்யா. மூன்றாவது பத்மகன்யான்னு பேருங்க ஐயா. பத்மகன்யான்னு பேரு அல்லது நாககன்யா. ஒரே அந்த மூணாவதுக்கு பத்மகன்யா அல்லது நாககன்யான்னு பேரு. நான்காவது சிந்து கன்யான்னு பேரு அல்லது சமுத்திர கன்யா. சிந்துனா கடல்ங்க, சமுத்திர கன்யா. சிந்து கன்யா அல்லது சமுத்திர கன்யா. ஐந்தாவது கிரி கன்யா அல்லது அத்ரி கன்யா. அத்ரினாலும் மலை. கிரி கன்யான்னு சொல்லுவா, சில இடங்கள் அத்ரி கன்யா. ஏன்னா இந்த வழிபாடு வந்து பாரத தேசம் முழுக்க இருக்கு. 7 கன்னியர் வழிபாடு, சப்தமாதாக்களுடைய வழிபாடு பாரத தேசம் முழுக்க இருக்குங்க ஐயா. அங்கே தந்திரங்கள் படி நீங்கள் ஒடிஷா அது மாதிரி பகுதிகளில், வெஸ்ட் பெங்கால்னா பார்த்தீங்கன்னா அந்த தந்திர சாஸ்திரங்கள் படி வழிபடுறா சப்தமாதாக்களை. நீங்கள் திருப்பதி மலையில் கீழே இறங்கும் போது கூட அங்கே பார்த்தீங்கன்னா சப்தமாதாவுடைய அந்த இது இருக்கும், செங்கல் மாதிரி வச்சு அவள் வழிபடுவா. நீங்கள் மலையில் கீழே வரும்பொழுது ஒரு இடத்துல சந்நிதி இருக்கும் சப்தமாதாவுடையது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஸோ நான்காவது கன்யா பார்த்தா சிந்து கன்யா, சமுத்திர கன்யா. ஐந்தாவது கிரி கன்யா அथवा அத்ரி கன்யான்னு பார்த்தோங்க. இதில் ஆறாவது கன்யா வந்து வனகன்யா அல்லது ஆரண்ய கன்யா. வனம்னா ஆரண்யம் ரெண்டும் ஒரே தான். வனகன்யா அல்லது ஆரண்ய கன்யா. நான் ஏன் இந்த 2 பேரும் சொல்றேன்னா, வேற எங்கே இந்த பேர்ல இருக்கும், அதனால நம்ம இதுவா அதுவான்னா 2 ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஏழாவது கன்யா வந்து பூமி கன்யா அல்லது வசுமதி கன்யா. பூமி வசுமதி எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பூமி கன்யா அல்லது வசுமதி கன்யா. நான் முதல்ல இருந்து பேர் மட்டும் சொல்லிட்டாங்க ஐயா. பட்டாரகி கன்யா சொல்றீங்களா? பட்டாரகி கன்யா, தேவகன்யா, பத்மகன்யா, சிந்து கன்யா, கிரி கன்யா, வனகன்யா, பூமி கன்யா. வேற பேர் இருக்கு. ராஜகன்யா, சுரகன்யா, நாககன்யா, சமுத்திர கன்யா, அத்ரி கன்யா, ஆரண்ய கன்யா, வசுமதி கன்யா. இந்த கன்யான்ற சம்ஸ்கிருத பதம் கன்னிகைன்னு சொல்ல. ஆரண்ய கன்னிகை, பட்டாரகி கன்னிகை, தேவ கன்னிகை. தமிழ்ல சொன்னா பத்ம கன்னிகை, சிந்து கன்னிகை, கிரி கன்னிகை, வன கன்னிகைன்னு சொல்லலாம். இவ இந்த எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பா. இங்க வந்து வேற வேற ஆயுதங்கள். நீங்க சப்தமாதாக்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த தேவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கும். நீங்க பிராமினா பிரம்மாவுடைய ஆயுதம், மாஹேஸ்வரனா மகேஷனுடைய ஆயுதம்னா பார்த்தோம் பார்த்தீங்களா. இவாளுக்கு ஆயுதம்னா இருக்காது. அப்படியே சின்ன குழந்தைகள் அப்படியே இருப்பா. அப்படியே கையில ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருப்பா. 7 பேர் இருப்பா. 7 பேரும் ஒரே மாதிரி இருப்பா. ஒரே மாதிரினா ஒரே மாதிரி புஷ்பம் வச்சுட்டு இருப்பா.
ஓகே. ஒரே மாதிரி அப்படியே வச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டிய 7 பேர் வரிசையாக இருப்பா. 7 கன்னிகளுடைய வழிபாடுகள் ரொம்ப பிரசித்தங்க. கிராமங்கள் தோறும் இந்த பெயர் மட்டும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல சப்த மாதாவுடைய பேரை வந்து சப்த கன்னிகைகளுக்கு பண்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் சரியா பண்ணணுன்றது இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா அந்தந்த ரூபத்துக்கு அந்தந்த பெயர் சொல்லி வழிபடும் பொழுது அந்த ஒரு தொடர்பு ஏற்படுங்க ஐயா. இதெல்லாம் நம்ம இப்படி நம்புறோம், இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா அது வேற. நம்ம இப்படிதான் பண்ணணும் போது இப்படி பண்ணணும். இந்த சப்த கன்னியர் வழிபாடு வந்து நிறைய ஒரு ஆற்றல் தரும். மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு அபரிமிதமான சக்தி தரக்கூடியது. பெண்களுக்கு அவளுடைய எல்லாத்துக்குமே நல்ல ஆரோக்கியம், மனநலம், உடல் நலம், அந்த இளம் வயசு தானங்க, அவள் தானங்க ஒரு தாய்மையே ஒரு பெண் தானங்க. அதுக்கெல்லாம் இந்த சப்த கன்னியருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா. அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய சக்தி தரக்கூடியது சப்த கன்னியருங்க ஐயா. சப்த மாதா வேற, சப்த கன்னியர் வேறங்க ஐயா. பல இடங்கள்ல நானும் பார்த்திருக்கேன், சப்த கன்னியர்னு சன்னதி போட்டு ஆமாங்க சப்த மாதாக்களோட தெரியல அவளுக்கு, பாவம் தெரியல. ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சப்த கன்னியர் வந்து குலதெய்வமாகவும் இருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அப்போ அப்படி குலதெய்வமாக கொண்டவர்கள் இதை கண்டிப்பாக மனதில் கொண்டு அவங்க வழிபடும் போது அந்த குறிப்பிட்ட பெயர்களை சொல்லி வழிபடுறதுங்கிறது ரொம்ப. நீங்க இது நாமாவே எல்லா வீட்லயும் பெண்களேங்க ஐயா, பெண்களே நான் அது உங்களுக்கு எழுதியும் கொடுத்துட்றேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஓம் பட்டாரக்கி நமஹ, ஓம் தேவகன்யாயி நமஹ, ஓம் பத்மகன்யாயி நமஹ, ஓம் சிந்து கன்யாயி நமஹ, ஓம் அகஜாயி நமஹ, ஓம் வனகன்யாயி நமஹ, ஓம் க்ஷ்மா கன்யாயி நமஹான்னு ஒரு 7 நாமாவளி தான். இதை சொல்லும்போது பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குங்க. பெண் குழந்தைங்களுக்கு இப்போ பெண் குழந்தைங்களுக்கு தான் 7 நாமா சொல்லலாம். இப்போ மெயினாக பெண் குழந்தைகள் சொல்லணும். இளம் இந்த குழந்தைகள் இருக்க அப்புறம் ஸ்கூல் போகிறா, காலேஜ் போகிறான்னா அவளுக்கு பலம் தரக்கூடிய மந்திரங்கள். அது ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். கன்னியகா குழந்தைங்களுக்கு ஒரு சக்தி. இந்த 2லேருந்து 10ன்றது கன்னியகா ஸ்தானம். அதுக்கு மேலே வயசானவாலும் பூஜை பண்ணுறதுக்கு ஒன்றும் தவறில்லை. அவள் ஜப்பம் பண்ணுற போகிறா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கன்னியகா தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் அவள் அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவள் ஜப்பம் பண்ணிட்டு இருக்கலாம். அது பெரியவாளும் பண்ணலாம். பெரியவா சொல்கிறதுனால அவளுடைய குலதெய்வமாக இருக்குது, நாமஸ்மரணை தானே. அவள் பண்ணி குழந்தைங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ குழந்தைங்க பண்ண முடியாது இருக்குது, அவளுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணலாமேங்க ஐயா. நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ குழந்தைங்கள உலகத்தில் எவ்வளவோ கலாச்சாரத்தில் இருக்கா, வேறுபட்டு இருக்கா, அவளால் முடியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். நாம் வேண்டும் பொழுதே நமக்கு மட்டுமல்லாமல் இது போன்ற பிரார்த்தனை அனைவருக்காக செய்யும் பொழுது அந்தந்த சக்தி நமக்கு ஒரு பலம் தருங்க ஐயா. சிந்து கன்யானா பார்த்தோம், அந்த சமுத்திரத்துலேருந்து அங்கேருந்து வரா. அத்ரி கன்யானா மலையிலேருந்து வரா. அங்கே சக்திகள் அங்கே அந்த மலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக அவள் இருக்கா. அது மாதிரி நம்ம இது பார்க்கணும். 7 விதமான சக்திகள், 7 விதமான ஸ்தானங்களை ஆற்றல், அந்த இடத்துக்கு ஆற்றல் தரக்கூடிய சக்திகளாகவும் இருக்கா. அவளை கூடும்போது அந்த ஆற்றல் நமக்கு வருதுங்க ஐயா. புரியுது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டில் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரங்கள் சொல்லி படங்கள் இருக்குங்க. சப்தகன்யா அந்த புஷ்பம் வச்சுட்டே இருக்கா. 7 கன்யா படங்கள் வச்சு பண்ணலாம். படங்கள் செங்கல் வச்சு பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் குலதெய்வத்தை முனீஸ்வரன் பண்ணுவோம். முனீஸ்வரன் போது சப்தகன்னி பூஜை பண்ணுவோம். சப்தகன்னி பூஜை பண்ணுவோம். சப்தகன்னி பண்ணும்போது 7 செங்கல் வச்சுடுவோம். 7 செங்கல் வச்சுட்டு 7 செங்கல்ல இந்த பூஜை பண்ணுவோம். ஒரு கன்யாவை கூப்பிட்டு ஒரு வீட்டு மரபு. சில பேர் சப்த மாதாக்களை பண்ணுவா, சில இடங்களில் குலதெய்வத்தை கூட பண்ணுவா. நாங்கள் முனீஸ்வரன் கூட சப்த கன்யாவை பண்ணுவோம். சப்த கன்னிகைகளை இப்போ பண்ணும்பொழுது அப்போ இந்த 7 மந்திரங்களை சொல்லி பண்ணலாம். எளிமையான மந்திரங்கள் தான். அது எல்லாருமே சொல்லக்கூடிய மந்திரம். எல்லாருமே சொல்லலாம். இது ஆண் பெண் நம்ம சொல்றதுனால ஒன்றும் தவறு இல்லை. முக்கியமாக அது குழந்தைங்களை நினச்சி சொல்லும்போது, இப்போ நானே என் குழந்தைய நினச்சி சொல்லும்போது அந்த ஆற்றல் அவருக்கு போயிடுது. பணம் நம்ம தான் டெபாசிட் பண்ணுறோம். குழந்தை பேரில் டெபாசிட் பண்ணால் அவள் பேரில் வர போகிறது. சரியாங்க ஐயா? யார் போடுறோன்றதுல யார் பேரில் பண்ணுறோம். சரியாங்க ஐயா? அது மாதிரி இது நம்ம எல்லாருக்கோசரம் வேண்டல். நான் பெண்கள் பண்ணணுன்றது பெண்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆண்கள் இது சொல்லலாமான்னா சொன்ன தவறு இல்லை. அது ஒன்றும் ஆண்கள் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. அவள் குழந்தைகளுக்குன்னு நினைக்கலாம். எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கலாமே. அந்த வயசு ரொம்ப முக்கியமான வயதாச்சு. சிறு வயது வந்து நிறைய மாறுதல் ஏற்படக்கூடிய வயது. அந்த வயதில் அவளுக்கு ஒரு பலம், ஒரு மந்திர பலம், ஒரு மனோபலம், சரீர பலம் எல்லாம் தரக்கூடிய ஒரு தேவதையாக சப்த கன்னியர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சப்த மாதாக்களும் அவள் எல்லாமே சப்த மாதான்றது பார்த்தோம். பிராமி, மாஹேஸ்வரி, பிரம்மா, மகேஸ்வரன் அதுவும் தரக்கூடியது. ஓகே. இது ரொம்ப பயனுள்ளதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இது தொடர்பாக நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சப்த கன்னியர்கள் வந்து குலதெய்வமாக இருக்கும். அப்போது அது தொடர்பான அந்த வழிபாடுகள் தொடர்பாக நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சந்தேகம் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஐயா கிட்டேருந்து விடை கேட்டு சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். பாக்கில் கூட பண்ணலாங்க. பண்ணிக்கோ. வீடுகளில் பண்ணும்பொழுது இப்போ நான் செங்கல் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணணும்னு நினைக்கிறா. அந்த
பாக்கு முழு பாக்கை வச்சு பண்ணலாம், பாக்குல ஆவாகனம் பண்ணி பண்ணலாம், பாக்குல வச்சு அந்த 7 கன்னியர்ல பண்ணி இது பண்ணலாம். அது மாதிரி நீங்க மஞ்சள் மாதிரி பிடிச்சி வச்சு பண்ணலாம். நீங்க அதாவது செங்கல் தான் இல்லை, இப்போ நீங்க செங்கல்லாம் ஒரு தேடணும், அதுக்கு சொல்ல வரேன். இப்போ நீங்க வீடுகளிலே பண்ணும் பொழுது எளிமையா எலுமிச்சை பழத்துல பண்ணலாம். இப்போ அதுலேயே வந்து இப்போ செங்கல்லாம்னா நம்ம வந்து பூஜை ரூம்லயே வச்சு பண்ணலாமா? பூஜை ரூம்ல ஓப்பன்ல பூஜை ரூம்லயும் பண்ணலாம், ஓப்பன்லயும் பண்ணலாங்க. ஓப்பன்லயும் பண்ணலாம். ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குமா? பூஜை ரூம்ல பண்ணலாம். இவாளெல்லாம் பண்ணலாம். அப்படி பெர்மனண்டா அப்படியே இருக்கலாமா? அது பாதுகாக்கணுங்க. என்னென்ன பாதுகாக்கிறது கஷ்டம். செங்கல்னா வச்சுட்டோம்னா அது உழுந்துட்டா தேவத்தை கோச்சிக்கும். அந்த சலனம் ஆகக்கூடாது, மூமெண்ட் கூட. நாங்களே நல்ல மணல் போட்டுருவோம், மணல் போட்டு புது மணல் போட்டுட்டு அது மேலே செங்கல் டெம்பரரியாக தான் பண்ணுவோம். நான் வீட்டில் முழுக்க செங்கல் வச்சுக்க மாட்டேன். டெம்பரரியாக பண்ணும்போது பெருசாக பண்ணும்போது அது மாதிரி பண்ணுவோம். மற்ற சமயங்களில் இந்த எலுமிச்சை பழத்தில் பண்ணிக்கலாம். ஆன ஒன்று நம்ம ஹிருதயத்தில் சேர்த்துனா பூர்த்தியானது, எளிமையானது. ஏன்னா செங்கலாக வச்சுட்டு நம்ம ஏதாவது கால் பட்டு எடுத்து அது நமக்கு வீணாக அந்த தோஷங்கள் வர வேண்டாம். அதனால எளிமையாக நீங்கள் சொன்ன மாதிரி பாக்கில் பண்ணிக்கலாம். மஞ்சள், எலுமிச்சை பழம், ஏதாவது ஒரு குறியது, ஒரு லட்சியம் தேவை. அப்போதான் நமக்கு அது சம்பந்தப்படும், நமக்கு மனசு லயமாகும். அது மாதிரி பண்ணலாங்க. பண்ணி எல்லாருமே பயன்பெறணும். எல்லாம் பெரிய வளமான பாரதம். பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள், அவாதான் சக்தி. பெண்களுக்கு சக்தி தரக்கூடிய வழிபாடு அந்த சப்த கன்னியர் வழிபாடு முக்கியமானது. நிச்சயமாக குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பெருமையை பாதுகாப்பு அது எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த வழிபாடை நிச்சயமாக எல்லோருமே செய்து பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா நன்றி. நமஸ்காரங்க. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.